பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண்ணை காண்க. 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் டேஷ் 13 ஸ்கொயர். இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு இடையில ஒரு டேர்ம் வந்து மிஸ் ஆகுது. அந்த டேர்ம் தான் வந்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துட்டாங்க? 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர், இங்கே ஒரு டேர்ம், இந்த டேர்ம் தான் இப்போ கண்டுபிடிக்கணும். 13 ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இது பார்க்குறதுக்கு வந்து நமக்கு எப்படி இருக்குது? நமக்கு பார்க்குறதுக்கு ஆட் நம்பர் மாதிரி இருக்கும், அதாவது ஒற்றை இலக்க எண் மாதிரி இருக்கும். 2 3 5 7 அப்படின்னா அதுக்கடுத்து என்ன வரும்? 9 வரும், 11 வருமா? 2 டேர்ம் வரும். ஆனால் இங்கே ஒரு டேர்ம் தான் மிஸ் ஆகிருக்கு, அதுக்கடுத்து 13 கொடுத்துட்டாங்க. இதே வந்து ப்ரைம் நம்பர்ஸ் பாருங்களேன். ப்ரைம் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 2 3 5 7 11 13 17 வந்துடுதா? அப்போ இடையில ஒரு டேர்ம் தான் மிஸ் ஆகுது. அப்போ இது என்னவா இருக்கும்? ஒற்றை இலக்க எண்ணாக இருக்காமல் இது ப்ரைம் நம்பராக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ப்ரைம் நம்பர் அப்படின்னா இடையில என்ன டேர்ம் மிஸ் ஆகுது? 11 தான் மிஸ் ஆகுதா? அப்போ ஆன்சர் நமக்கு என்ன? எல்லாத்துலேயும் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ 11 ஸ்கொயர் தான் நம்ம ஆன்சர். பார்த்து போடணும். நம்ம ஆப்ஷனில் பாருங்களேன், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷனில் 9 ஸ்கொயர்டும் இருக்குது. அப்போ நம்ம ஒற்றை இலக்க எண்ணை எடுத்தோம் அப்படின்னா 9 ஸ்கொயர்டு வரும். ஆனால் இடையில 2 டேர்ம் மிஸ் ஆகிருக்கும். ஒற்றை இலக்க எண்ணாக இருந்தால் ஒரு டேர்ம் மிஸ் ஆகிருக்கனால நம்ம ப்ரைம் நம்பர்னு எடுத்து 11 ஸ்கொயர் போட்டுக்கிறோம். சரிங்களா?